அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க வந்துகிட்டு என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு தெரிந்த ஒரு எளிய ஊசல் ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றுங்கிற கதையை நாங்க தியரியா பார்த்துட்டு அது சார்ந்து பிராக்டிக்கல் பகுதிகளை நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். சரி, இன்றைய கிளாஸ்ல நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இன்னொரு சந்தர்ப்பம் எளிமை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுல பிராக்டிக்கல் சார்ந்த கதைகள் அதுல இருந்து நாங்க என்ன எடுத்துக்கலாம் நாங்க வரப்போம். சரியா, தலைப்பு போடுங்க. பாரமற்ற சுருளிவில்லி. சரியா, தலைப்பு போடுங்க. பாரமற்ற பாரமற்ற சுருளிவில்லி. சுருளிவில்லி பாரமற்ற சுருளிவில்லி தொங்கவிடப்பட்ட தொங்கவிடப்பட்ட திணிவின் அலைவுகள். திணிவின் திணிவின் அலைவுகள். திணிவின் அலைவுகள். பாரமற்ற சுருளிவில்லில் தொங்கவிடப்பட்ட திணிவின் அலைவுகள். தலைப்பு. இப்ப நாம ஒரு விற்றுள்ள ஒரு துணிக்கு நம்மளா கதைக்கு போனா இதான் கதை. நீங்க கவனிங்க, ஒரு விச்சுருள் ஒன்று வந்துகிட்டு ஒரு ஸ்பிரிங். சரியா, இதுல ஒரு திணிவை நாங்க கட்டி தொங்க விட்டு போட்டு சிறிது இடம்பெயர்ந்து போட்டு விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாருண்டா ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்றுவாராம். அந்த அலைவு இயக்கம் எளிமை இசை இயக்கமாக இருக்கும். நாங்க இப்ப ப்ரூவ் பண்ண. சரியா, ரைட். தலைப்பு போட்டுக்கங்க. போட்டுட்டா சரி, போட்டுக்க. ஸ்ட்ரக்சருக்கு நாங்க வருவோம் சொல்லிட்டு. சரியா, தேறி முடிச்சோன்னு தெரியலாமா? அவசரம் இல்லை, தேறி முடிச்சோன்னு தெரியும். அளவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். சரி, இப்ப நான் கீறிழிக்கிற மாதிரி நீங்க படத்தை கீறி எடுங்க.
நான் கீறியிருக்கிற மாதிரி படத்தை கீறிடுங்க. மத்த கதைகள் எல்லாம் நாங்க ஒரு வசனங்களோட எல்லாத்தையும் குறிச்சிட்டு கீறிட்டு கன்ஃபார்ம் பண்ண. மிஸ்கா நான் பேச சொல்லுங்கதாமா. தலைவு போடுங்க. பாரமற்ற சுருளிவில்லில் தொங்கவிடப்பட்ட திணிவின் அலைவு காலம்னு போட்டுட்டு இந்த படத்தை அழகா ஒரே நேரத்துக்கு வரைஞ்சிருக்கீங்கன்னா சரி, சரியா? இது எல் நீளமான ஸ்பின்ல ஒரு திணிவை கட்டினுடைய நீட்சி அடையுது. சற்று இடம்பெயர்த்து விட போறாங்க எக்ஸுங்கிறது. சரியா? படத்தை கீறிட்டு கன்ஃபார்ம். தெளிவாக நல்ல பெருசாவே கீறி எடுக்கலாமா? ஏன்னா அந்த விசைகள் எல்லாம் நம்ம தெளிவா குறிச்சு கதைக்க போறோம். ஒரு பாட்டி ஒரு பாட்டி பொம்பளை அது ஆம்பளை சகால பிளேட் வச்சு
நோட் பண்ணி முடிஞ்சா ஆயிஷா? தெரியாச்சா? ஓ சார். மிஸ்கா கேட்டீங்களா? சரி, எழுதுங்கடா கையில. ஒவ்வொன்றா எழுத எழுத நான் அழகா எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சு கதைக்க போறேன். தெளிவாக விளங்கி இருக்கிறேமா? ரைட். கீழே எழுதுங்க. படத்தை கீழே எழுதலாம். சரியா? படத்தை நல்லா கேட்டு கீழே எழுதுங்க. சுருளி வில்லுக்கு எழுதுங்க. சுருளி வில்லுக்கு, சுருளி வில்லுக்கு, சுருளி வில்லுக்கு கேபிடல் எம் எழுதுங்க. சுருளி வில்லுக்கு கேபிடல் எம் திரிவை இணைத்து, சுருளி வில்லுக்கு கேபிடல் எம் திணிவை இணைத்து, சுருளி வில்லுக்கு கேபிடல் எம் திணிவை இணைத்து சுயாதீனமாக தொங்க விடப்படும் போது, சுயாதீனமாக தொங்க விடப்படும் போது, சுயாதீனமாக தொங்க விடப்படும் போது அது 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 ஸ்மால் இ இருக்கிறது. இ நீட்சி அடைந்து, அது ஸ்மால் இ நீட்சி அடைந்து, அது ஸ்மால் இ நீட்சி அடைந்து சமநிலை அடைந்தது. நீட்சி அடைந்து சமநிலை அடைந்தது. ரைட். ஓகே. இப்ப எல் நீளமான இது சொல்றது சுயாதீன நீளம், அவருடைய இயற்கை நீளம்னு சொல்லலாம். விச்சுருள்ற இயற்கை நீளம் தான் இந்த கேபிடல் எல். சரியா? விச்சுருளின் இயற்கை நீளம். சரி, அப்படின்னாலும் கேபிடல் எல் விச்சுருளின் இயற்கை நீளம். இயற்கை நீளம். சரி, இதுல கேபிடல் எம் திணிவை நாங்க தொங்க விட்டோம். இதுல கொண்டு வந்து எம்ம கொழுவினோட என்ன நடக்கும்டாடா? சரியா? எம் திணிவை நாங்க தொங்க விட்டோன்னு, எம் திணிவை நாங்க தொங்க விட்டோன்னு இது என்ன செய்யுதுன்னா நீட்சி அடையுதா? ஏன் காரணம் என்னன்னா இதுல விசை தொழிற்படும். எம்ஜி கீழ் நோக்கிய திசையில தொழிற்படும். எம்ஜி கீழ் நோக்கிய திசையில், எம்ஜி கீழ் நோக்கிய திசையில் கவனமா இருக்கணும். லேசான வீச்சுருள், பாரமற்ற வீச்சுருளா முக்கியமான ஒரு வேர்டு அது. நம்ம அது எல்லாத்தையும் ஆழமாக கதைக்க போறோம். என்ன விஷயம்ங்கிறத தெளிவாக விளங்கி எடுக்கலாம். நல்லா தெளிவா விளங்கி பாருங்க. எம்ஜி கீழ் நோக்கி இழுத்தாடா அந்த அந்தந்த உடல்கள்ல தாக்குற விசைகளை தெளிவாக குறிக்கிறதுக்காக வேண்டி, நல்லா விளங்கி குறிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்தை நான் பிரிச்சு வரைய போறேன். திணிவையும் ஸ்ப்ரிங் இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்தை, சரியா, அந்தந்த உடல்கள்ல தொழிற்படுற விசைகளை நம்ம தெளிவா குறைக்கிறதுக்காண்டி இந்த ஜாயிண்ட் இருக்கிற இந்த ஜாயிண்ட நம்ம உடைச்சு வரைய போறோம். பட் அது சேர்ந்து இருக்கிறதான் அந்த படம் தந்துருக்குது. சரியா? இப்ப நல்லா கவனிங்கடா. நான் அதை உடைச்சு வரைஞ்சேன். நீங்களும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுக்கலாம். பட் அவசரம் இல்லை, பொறுமையா பாருங்க, எல்லாத்தையும் டைம் தான். சரியா? இந்த இருக்கிற இந்த பகுதியை உடைச்சு வரைந்தா, சரியா, உடைச்சு வரைஞ்சா, உடைச்சு வரைஞ்சா உடைச்சு வரைஞ்சா சரி, சரி, அத நான் உடைச்சு வரைஞ்சிருக்கேன். சரியா? நீங்க நினைக்கிற இந்த இத பிரிச்சு காட்டிருக்கேன் அந்த விசைகளை குறிக்கிறது. நல்லா பாருங்க. எங்களுக்கு தெரியும் அந்த துணிக்கையிட அந்த திணிவுட நிறை கீழ் நோக்கி தாக்கும். அந்த நிறை அந்த பொருளின் மீது தான் தாக்க போற எம்ஜி. நல்லா பாருங்கடா. சரியா? எம்ஜி. இப்ப பாருங்க,
இந்த நிறை ஸ்ப்ரிங் என்ன செய்யணும், கீழ் நோக்கி இழுக்க போகுது. நல்லா பாருங்க, இந்த நிறை ஸ்ப்ரிங்க பிடிச்சு கீழ் நோக்கி இழுக்க போறோம். எனவே இந்த திணிவின் காரணமாக, இந்த நிறையின் காரணமாக அந்த சுருளி வில்ல தாக்குற விசை எந்த திசையில இருக்க போறாருன்னா, சுருளி வில்லின் மீது தாக்கும் போர்ஸ் கீழ் நோக்கிய திசையில. இதுதான் அந்த திசை. கவனமா இருக்கும். சரியா? நிறையின் காரணமாக ஸ்ப்ரிங்ல பாருங்க, அப்படி ஸ்ப்ரிங்க பிடிச்சு கீழே இழுக்கிறதாலதான் ஸ்ப்ரிங் வந்துகிட்டு நீட்சி அடையுது. ஸ்ப்ரிங்க நெருக்கினா அது நெருக்கல் தான் அடையும். நீட்சி அடையணும்னா வெளிநோக்கி ஒரு விசை இழுக்கணும். அது சரியா? வெளிநோக்கி விசை இழுக்கப்படும். ஒரு ஸ்ப்ரிங் நெருக்கல்னா உள்நோக்கி தள்ளினீங்கன்னா சரி. ஏன்னா விசைகளை குறிக்க தெளிவா இருக்கும், யாரெல்லாம் என்னத்தை குறிக்க. நல்லா கவனிங்க. அப்ப இந்த நிறையின் காரணமாக சுருளின் மீது தொழிற்படும் விசை கீழ் நோக்கி. பட் நியூட்டன் என்ன சொல்றான் என்றால், எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமணமான மறுதாக்கம் உண்டு. பாருங்க, இப்ப இனி கட்டப்பட்டு இருக்குது. ஸ்ப்ரிங் கீழ் நோக்கி ஸ்ப்ரிங்ல ஒரு விசை கொடுக்கப்பட்டால் ஸ்ப்ரிங்கால் சுருளி வில்லால திணிவுக்கு மேல் நோக்கி ஒரு விசை வழங்கப்படும். எஸ், அது மேல் நோக்கி. மேல் சரியா? அந்தந்த உடல்களில் தொழிற்படுற விசைகளை நான் குறிச்சிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப ஸ்ப்ரிங்ல வந்து கிட்டு தாக்குற விசை கீழ் நோக்கி இருப்பார். ஸ்ப்ரிங்ல தாக்குற விசை கீழ் நோக்கி இருப்பார். அதே நேரம் அதுக்கு சமணம் எதிருமான போர்ஸ் திணிவுல மேல் நோக்கி தாக்கும். இதான் நாங்க நடக்கிற மெக்கானிசம். நாங்க சும்மா குறிச்சிட்டு போவாங்க, குறிச்சிக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டு சில விஷயத்துல கவனமா இருக்கிறது. ஆயிஷா, நான் அந்த விசைகளை குறிச்சிருக்கிறது விளங்கிட்டாமா? மிஸ்ரா விளங்கிட்டாடா? ஆம் சார். மிஸ்கா நான் பேசணுங்களா? திணிவின் மீது தாக்குற விசைகளையும் ஸ்ப்ரிங்கின் மீது தாக்குற விசைகளையும் தனித்தனியாக நான் காட்டியிருக்கேன். தனித்தனியாக நான் காட்டியிருக்கேன். நல்லா விளங்கிடு. அதான் நாங்க நடக்குது. ஏனெண்டா நாங்க இங்க நீட்சின்னு போட்டுட்டு நீங்க படிக்கிற டைம்ல எல்லாம் சும்மா இந்த இடத்துல டீ இப்படி தாக்குதுன்னு போட்டுட்டு போறது. பட் இதுல காட்டுற அந்த டீ ஸ்ப்ரிங்கின் மீது தாக்குற விசை அல்ல, மேல் நோக்கி காட்டப்படுறது திணிவின் மீது காட்டுறது. சரியா? இப்ப தெளிவா பாரு என்ன சொல்றான்டா, சுருளி வில்லுக்கு எம் திணிவை இணைத்து சுயாதீனமாக தொங்கவிடப்படும் போது அது ஈ நீட்சி அடைந்து சமநிலை அடைந்தது. சமநிலையில், நல்லா கவனிங்க, சமநிலையில் அடைந்து காணப்பட்டது. ரைட். இனி அடுத்த வரையில புற எழுதலாமா? சமநிலையில், சமநிலையில். சரியா? திணிவி, திணிவி. அப்ப திணிவிற்கு எடுத்துட்டீங்கன்னா திணிவின் மீது தாக்குற விசைகளை நாங்க குறிக்கப்போம். எனவே சமநிலையில இருந்தால் திணிவின் மீது தாக்குற விசை விளைவு விசை 0 இருக்கு. அப்ப அந்த இடத்துல எம்ஜி யாருக்கு சமனா இருக்குன்னா டீக்கு சமனா இருக்கு. சரியா? ஸ்ப்ரிங்ல தாக்குற போர்ஸ் எந்த திசையில தாக்குதுன்னு தெளிவா இருக்கு. திணிவின் மீது தாக்குற போர்ஸ் எந்த திசையில தாக்குதுன்னு கவனமா இருக்கும். ரைட். ஆயிஷா, சமநிலையில திணிவிற்கு எம்ஜி சமன் டீன்னு எழுதினது விளங்கிட்டாமா? நிறை அங்க இருக்கிற இழுவைக்கு சமனா இருக்கும். சரியா விளையாடா? மிஸ்கா நான் பேசுறவள சரி. ஓகே. எண்ட். இப்ப கவனிங்க, விச்சுருளுக்கு நாங்க அடுத்த கதை கதைக்க போறோம். சரியா? விச்சுருளுக்கு, விச்சுருளுக்கு பாருங்க, விச்சுருளுக்கு ஊக்கின் விதிப்படி, ஊக்கின் விதிப்படி
ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஹூக்ஸ் லா சரியா மெக்கானிக்ஸ்ல கதைக்கிற விஷயம். ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க வழங்கப்படுற ஃபோர்ஸ் அங்க இருக்கிற நீட்சிக்கு நேர் விகித சமன். அது ஸ்ப்ரிங்ல நல்லா பாருங்க. ஸ்ப்ரிங்ல கீழ் நோக்கி டீங்கிற ஃபோர்ஸ் இங்க பாருங்க. இது ஸ்ப்ரிங்ல தொழிற்படுறது, இது திணிவுல தொழிற்படுறது. திணிவுக்கு சமநிலைக்கு டி சமன் mg எடுத்துட்டீங்க. இப்ப ஸ்ப்ரிங்ல டீங்கிற ஃபோர்ஸ் கீழ் நோக்கி தொழிற்படக்கு ஈங்கிற நீட்சி அடையுதா, ஈங்கிற நீட்சி அந்த ஸ்ப்ரிங் அடையுது. அப்ப அவன் சொல்றான் ஹூக்கின் விதிப்படி டி சமன் ஸ்ப்ரிங்குக்கு வழங்கப்படுற விசை டி, இது சமன் k இன்டு E வரும். இந்த இடத்துல கேங்கிறது வில் மாறிலி, வில் மாறிலி இதெல்லாம் கதைச்ச விஷயம். வில் மாறிலி சரி. ஹூக்கின் விதிப்படி V சமன் வில் மாறிலி. ரைட் மிஸ்கா, நான் சமநிலைக்கு டி சமன் mg விச்சுருளுக்கு டி சமன் k நல்லா கவனிக்கணும். அது கவனிச்சதெல்லாம் கதைச்சது. விச்சுருளுக்கு கீழ் நோக்கி டி இழுபடுது, எனவே E நீட்சி அடையுது. சரியா? விச்சுருளுக்கு ஹூக்கின் விதிப்படி டி சமன் k எழுதுறீங்க. ரைட், இது ரெண்டையும் கீழ் எழுதுது. சரியா? தொடர்ந்து சமநிலையில் அடைந்தது என்று போட்டுட்டு சமநிலையில் திணிவிற்கு mg சமன் t எடுங்க. விச்சுருளிற்கு ஊக்கின் விதிப்படி t சமன் k என்று நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. படத்தெல்லாம் தெளிவா காட்டுது. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரைட். ஓகே, இப்ப அவருக்கு இல்ல சரியா நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், அவருக்கு இல்ல எழுதுங்க. சரியா கீழே எழுதுங்க. திணிவை சற்று இழுத்து விடும்போது எழுதுங்க. திணிவை சற்று இழுத்து விடும்போது அது சமநிலை புள்ளி. திணிவை சற்று இழுத்து விடும்போது அது சமநிலை புள்ளி ஓவிற்கு மேலும் கீழுமாக எழுதுங்க. ஓவிற்கு மேலும் கீழுமாக அலையும். ஓவிற்கு மேலும் கீழுமாக அலையும். ரைட், ஓகே. சமநிலை புள்ளியாக இதை நாங்க கருதலாம். சரியா? எங்கட நீட்சி அடைஞ்ச இந்த புள்ளியத்தான் நாங்க சமநிலை புள்ளின்னு கதைக்கிறோம். ஆரம்பத்துல சமநிலை அடைஞ்ச புள்ளி இதான் ஓ. சரி, இப்ப நல்லா கவனிங்கடா. இந்த இடத்துல mg அது தாங்கித்தான் செய்யும். இப்ப நான் தெளிவா நான் சொல்ல விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்.
எம்ஜி அதுல தான். இப்ப இது எப்படி ஒரு நிலையின்றாடா, நாங்க இந்த துணிக்கைய சற்று இடம்பெயர்த்து விடுற டைம்ல, இடம்பெயர்த்து அதாவது சற்று நல்லா முடிஞ்சு தொங்கி விடுறல, அது தூக்கின் விதிக்குள்ளதான் இருக்கும். சரியா? ஸ்ப்ரிங் நல்லா நீச்சி அடைஞ்சிருந்தா ஸ்ப்ரிங் தன்மையில இருந்து விளைவிடுவாங்க. அது உடையக்குள்ளி அப்படியெல்லாம் நாங்க பின்னால படிப்போம். சரியா? எங்க யூனிட் 10ல நாங்க அது பேச வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். விகித சம எல்லைக்கு அப்பால நீங்க நீட்சி அடைய வைப்பீங்களா, ஒரு நிலையான நீட்சின்றதுல வந்துடும். அதெல்லாம் சரி வராது. அதுக்கப்புறம் இந்த கூட்டி விதி எல்லாம் முதல்ல பிளே ஆகிவிடும். சரியா? நல்லா கவனிங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு இடப்பெயர்ச்சியை நாங்க அடைய விட்டுட்டு, சரி நல்லா இது பண்றீங்க, கவனிங்க. நல்லா இடப்பெயர்ச்சி நாங்க ஒரு ஏங்கிற வீச்சு வரும் வரைக்கும் கொடுத்துட்டு விட்ட உடனே இவர் என்ன செய்யறாங்க, இப்படி அலைஞ்சிட்டீங்க. அந்த நிலையில ஒரு கணம், சரியா, இந்த ஓங்கிற இடப்பெயர்ச்சி வந்து கீழ்நோக்கிய திசையில எக்ஸ் தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிற நிலையை நாங்க கருத போறோம். நிலையை நாங்க கருத போறோம். சரியா? நிலையை நாங்க கருத. இந்த நிலையில அந்த திணிவின் மீது ஸ்ப்ரிங்கால கொடுக்கப்படுற, சரி, திணிவின் மீது ஸ்ப்ரிங்கால கொடுக்கப்படுற மேல் நோக்கிய அந்த விசை இழுவைய நான் என்ன செய்ய போறேன்னா, இதுல T1 என்று எடுத்துக்க போறேன். T1 சரி, ஓல இருந்து மேலும் கீழுமா அழிஞ்சிட்டு இருக்கிற டைப்ல ஒரு ஓல இருந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த நிலையை நான் கருத போறேன். சரி, அந்த நிலையை தான் நான் கருத போறேன். சரி, அலை அடுத்த வரியில கணநிலை அதான் இந்த புள்ளி பி அப்படிங்கிற, சரியா, கணநிலை பியில், கணநிலை பியில், சரியா, பிராக்கெட்ல எழுதுங்க. கணநிலை பியில் பிராக்கெட்ல எழுதுங்க. ஓவில் இருந்து எக்ஸ் தூரத்தில், 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 ரைட், ஓவில் இருந்து எக்ஸ் தூரத்தில். சரி, போர்டு நல்லா கவனி. இப்ப அந்த கணநிலை பீல திணிவிற்கு, சரியா, திணிவிற்கு அதுக்கு என்னாச்சு, திணிவிற்கு கீழ் நோக்கிய திசையில நாங்க எப்சமன் எம்ஏ நான் யூஸ் பண்ணுவனாக இருந்தால், கவனமா எப்சமன் எம்ஏ நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தால், இந்த இடத்துல இருக்கிற விளைவு விசை திணிவின் மீது தாக்குற போர்ஸ் வந்துகிட்டு எம்ஜி மைனஸ் T1 இது சமன் m into a என்று வருது. mg minus T1 சமன் m into a. இந்த இடத்துல ஹூக்கின் விதியை நம்ம யூஸ் பண்ணினா, சரியா, கணநிலை புள்ளி B ஹூக்கின் விதியை நாங்க யூஸ் பண்ணினா, ஹூக்கின் விதிப்படி திணிவின் மீது T1 விசை தாக்குதுன்னா ஸ்ப்ரிங்கின் மீதும் T1 விசை தாக்கும். அந்த இடத்துல T1 சமன் K into E plus X மொத்தமாக அடைந்திருக்கிற சமன் K. இந்த நிலை இப்ப இங்கிற புள்ளி திரும்ப எக்ஸ்ங்கிற புள்ளி மொத்தமாக இந்த புள்ளியில இருந்து இவரே E plus X தூரம் இடப்பெயர்ச்சி எடுக்கும். அப்ப அந்த இடத்துல அப்படி வரும். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிட்டால் mg minus T1 க்கு பதிலா K into E plus X சமன் m into a வரும். எனவே மைனஸ் ஆல் அடைப்பு நீக்கினா mg minus ke minus kx சமன் m into a வரும். m into a தலைப்பை நான் அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்கடா. சரி, பாருங்க, இந்த இடத்துல mgtக்கும் T சமன் k இதை நாங்க முதலாவது சமன்பாடு என்றும் இதை நான் இரண்டாவது சமன்பாடு என்றும் எடுத்தால் எனக்கு தெரியும் முதலாவது சமன்பாடு சமன் இரண்டாவது சமன்பாடு. எனவே ke சமன் mg எழுதலாம். இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணினா mg minus
கேஇக்கு பதிலா இங்க பாருங்க, கேஇக்கு பதிலா mg பிரதியிடும். mg மைனஸ் kx சமன் m இன்டு a வரும். பாருங்கடா, mgயும் mgயும் கேன்சல் ஆகினா மைனஸ் kx சமன் m இன்டு a வரும். எனவே a சமன் மைனஸ் k கீழ் m. kங்கிறது ஒரு வில் மாறிலி, அது ஒரு கான்ஸ்டன்ட். mங்கிறது திணிவு, அதுவும் ஒரு மாறிலி. இன்டு x வரும். பாருங்க, a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ் வடிவத்தில் இது வருது. எனவே இந்த இயக்கமும் ஒரு எளிமை இசை இயக்கம் தான். மிஸ்கா, நான் இந்த சமன்பாடு நிறைவினது விளங்கிட்டாமா? ரைட், ஓகே. ஐசா, நான் சமன்பாடு நிறைவின விளங்கிட்டாடா? ஆம் சார். ரைட். இது வரைக்கும் சரியா, இந்த பாக்ஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணியாங்க. அடுத்தது நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க, முடிஞ்சன்னு சொல்லுங்க. சரியா, இது எழுதவானதான். இது வரைக்கும் நோட் பண்ணிடுங்க. தேவையான எல்லாத்தையும் காட்டு, அவசரம் இல்ல. தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தெளிவா விளங்க.
நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐசா நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். மிஸ்கா நோட் பண்ணியாச்சு. இப்ப கீழே சரியா இத பாக்ஸ்ல காட்டிருக்கேன். கீழே இச்சமன்பாடு எழுது. இச்சமன்பாடு சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் எழுது. இச்சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் எனும் வடிவில் உள்ளதனால் இவ்வியக்கம் ஓர் எளிய இசை இயக்கமாகும். சரி, இதுல இருந்து இன்னும் மேலதிகமான விஷயங்களை நாங்க கதைச்சு கொள்ளலாம். சரியா? இப்ப கவனிங்கடா. இதுல இருந்து நாம இன்னும் கதைக்கலாம். நாட்ல சரியா? நாட் அவசரப்படாம நாட்ல முதல்ல ஸ்டார் இப்படி கதைச்சுக்கலாம். ஒமேகா ஸ்கொயர்ட் வந்துகிட்ட யாருக்கு சமனா இருக்க போகுதுண்டா? k ஓவர் m. kங்கிறது வெயில் மாறிலி, mங்கிறது அங்க தொங்க விடப்பட்ட தெரியும். k வெயில் மாறிலி எல்லாத்தையும் நம்ம கதைச்சிருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க. அப்ப ஒமேகா சமன் ரூட்ல k ஓவர் m இருக்கு. எங்களுக்கு தெரியும்டா ஒமேகா சமன் 2 பை fங்கிற ஒரு சமன்பாடு. fங்கிறது அதில் மீடு அல்ல. fங்கிறது அதிர்வெண் அல்லது மீடு ரெண்டு கதைக்கலாம். fங்கிறது ரைட். இந்த இடத்துல ஒமேகாவை பிரதியிட்டால் k ஓவர் m இது சமன் 2 பை fங்கிறது. அப்ப f சமன் 2 பை நால போய் பிரிப்பட்டா 1 into 2 பை ரூட்ல k ஓவர் m எழுதலாம். சரியா? k ஓவர் m. சைடுல காட்டிக்கங்க. f வந்துகிட்டு அதிர்வெண். f வந்துகிட்டு அதிர்வெண். f வந்துட்டு அதிர்வெண். நாடு ஸ்டார்ல இது அப்படியே காட்டுங்க. fங்கிறது அதிர்வெண் காட்டுங்க. நோட் பண்ணிடுங்க. தெளிவாக நோட்ல முதலாவது ஸ்டார் எல்லாத்தையும் நோட் பண்ணு. அதிர்வெண் காட்டு. சரி, அடுத்த ஸ்டார் அலைவு காலத்துக்கு எங்களுக்கு தெரியும். t சமன் 1 over f ன்னு எழுதலாம். 1 over f. எனவே t சமன் 1 over f கொண்டு போய் பிரதினே 2 பை மேல வருவார்.
2 பை ரூட்ல m ஓவர் கியூப் m ஓவர் கியூப் m ஓவர் t அலைவு காலம் அலைவு காலம் அலைவு காலம் சரி. அடுத்த ஸ்டார் நாம கதைச்சிருந்தா எம்ஜி சமன் கணிதம் தானா தலைவன் எம்ஜி சமன் கேஇ முதலாவது சாம்பாடு இரண்டாவது சாம்பாடு அப்ப கே இங்க கொண்டு வந்து ஜி அங்க கொண்டு போனா பாருங்க எம் ஓவர் கே சமன் இ ஓவர் ஜின்னு எழுதலாம் இந்த கே இங்க கொண்டு வந்து ஜி இங்கெல்லாம் வந்து கே இங்கெல்லாம் வந்து பிரிவுடும் ஜி அங்கால போய் பிரிவுடும் எனவே இதுல இருந்து நம்ம ஒரு கதை ஒன்று கதைக்கலாம் இங்கிறது நிகழ்ச்சி என்ன இங்கிறது நிகழ்ச்சி கதைக்கலாம் அலைவு காலம் டி சமன் 2 பை இப்படியும் எழுதலாம் இ ஓவர் ஜி எழுதலாம் பாருங்க எம் ஓவர் கேக்கு பதிலா இ ஓவர் ஜி இதுல இ நீட்சி நீட்சி ஜி புவியீர்ப்பா இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டார் எம்ஜி சமன் கே போட்டு இதை இழுவாய் மாற்றி இதை திரும்ப காட்டுங்க இப்படியும் கதைக்கலாம் ஆயிஷா விளங்குதாடா அதிர்வன் அலைவு காலம்லாம் கண்டதெல்லாம் விளங்கிட்டா ஆம் சார் ரைட் ஓகே வெரி குட் புரிஞ்சுக்கலாம் பெரிய ஒரு கதை இல்லதான் மிஸ்கா விளங்கிட்டா மிஸ்கா 3வது ஸ்டார் விளங்கிட்டாப்பா மிஸ்கா நீங்க பேச விளங்குது இல்ல சரி ஆனா இதுல ஒரு கேஸ் இருக்கு இந்த எம்ஓவர் கேட பாதிப்பு மாதிரி இஓவர் ஜிட பாதிப்பு இருக்காதா தெரியும் இதுல எழுதிப்படுது இதை காட்டிலுமே இதுல எழுதிப்படுது ஆனால் ஆனால் எழுதுது ஆனால் அலைவு காலம் ஆனால் அலைவு காலம் ஆனால் அலைவு காலம் ஈலோ ஆனால் அலைவு காலம் ஈலோ கமா ஜீலோ அலைவு காலம் ஈலோ கமா ஜீலோ தங்குவதில்லை தங்குவதில்லை ஈலோ ஜீலோ தங்குவதில்லை ஏனெனில் ஏனெனில் இ ஓவர் ஜி ஏனெனில் இ ஓவர் ஜி ஓர் மாறிலியாகும் இ ஓவர் ஜி ஓர் மாறிலியாகும்
E over G ஒரு மாறிலி ஆகும். E over G ஒரு மாறிலி ஆகும். Right. சரி, கவனிங்க. இதுதான் எங்களோட தியரி பார்ட். சரியா? ஒரு லேசான விச்சுருள்ல பிறகு நாங்க பார்க்க போறோம். விச்சுருளுக்கு திணிவு இருந்தா அதை எப்படி எங்களோட சமன்பாடுல பாதிப்பை கொண்டு வரும். அது பிராக்டிகலுக்கு பிறகு நாங்க அதை பார்க்கணும். சரி, அவசரம் இல்லை. இலேசான விச்சுருளில் ஒன்றுல தொங்கவிடப்பட்ட திணிவை சற்று இடம்பெயர்த்து விட்டீங்கன்னா அங்க நடக்கிற ஒரு அலைவு இயக்கம், அங்க இருக்கிற அந்த இயக்க சமன்பாடு, அந்த இடப்பெயர்ச்சிக்கு மாறுபாடுகளுக்கு இடையிலான தொடர்பு a7 minus omega squared into x என்கிற வடிவில அமையறதால இந்த இயக்கம் ஓர் என்னது எளிமை இசை இயக்கம்ங்கிற கதையை நாங்க பிடிச்சிட்டோம். அதுல இருந்து சமன்பாடுகளோட அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு, அதே போல அலைவு காலத்துக்கான சமன்பாடு எல்லாம் நாங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த தியரியை நாங்க என்ன செய்ய போறோம்னா, நாங்க எங்களோட பிராக்டிக்கல்ல வந்துகிட்டு அமல்படுத்த போறோம், பயன்படுத்த போறோம். இதை வச்சு நாங்க ஒரு ஆளை காணலாம்ங்கிற அளவுக்கு வரப்போம். ஏற்கனவே நாங்க எளிய ஊசலை பயன்படுத்தி அதை ஒரு எளிமை இசை இயக்கம்ன்ற ரீதியில நாங்க நிறைவேற்றிட்டு அந்த இயக்கத்தை பயன்படுத்தி, அந்த எளிய ஊசலை பயன்படுத்தி, அந்த எளிய ஊசல் நடைபெற இடத்துல இருக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகளை பரிசோதனை ரீதியாக நாங்க காணலாம்ங்கிற கதை விளங்கினோம். அதுல இருந்து நாங்க இன்னொரு பிராக்டிக்கல் ரீதியாக இன்னொரு விஷயம், அந்த தொங்கவிடப்பட்ட ஊசல் குண்டின் ஆரையையும் நீங்க என்ன செய்யலாம், அந்த பிராக்டிக்கல் வந்து நாங்க முடிவாக எடுக்கலாம்ன்றதான் நாங்க போன கிளாஸ்ல நாங்க பார்த்தது. அதே மாதிரி இதை நாங்க ஒரு பிராக்டிக்கல் ரீதியாக அப்ளை பண்ணி என்ன செய்ய போறோம்னா, ஒரு விச்சுருற வில் மாறிலைய நாங்க எப்படி காணலாம்ங்கிற கதையை நாங்க அடுத்த பகுதியில நாங்க பார்க்க போறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ், நாளைக்கு நடக்க போற கிளாஸ் இதுக்குரிய பிராக்டிக்கல் கிளாஸ் தான் இருக்கும். சரியா? அதுக்குள்ள நீங்க இந்த விஷயங்களை திரும்ப ஒரு தரம் பாத்துக்கங்க. அந்த விசைகள் குறிக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சரியா? அடுத்த கிளாஸ்ல நாம இதுல பிராக்டிக்கல் ரீதியான பகுதிகளோட இன்ஷா அல்லாஹ் நாம சந்திப்போம். அடுத்த கிளாஸோட இந்த பகுதி முடிஞ்சிடும். எளிமை இசையக்கம் கதை, உண்மையான பெரிய ஒரு கதையை நாங்க முடிச்சுட்டு நாங்க அடுத்த புது பகுதிக்குள்ள நாங்க வர போறோம். புது பகுதிக்குள்ள நாங்க வரப்போம். அலைங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அலை அப்படியே சவுண்ட் வேவ்ஸ்ல வரக்கூடிய மிச்சம் இருக்கிற பகுதிகளை. சரி, அதுக்கும் இனி இதுங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லை. பட் இதை விளங்கினாத்தான் அந்த விஷயத்த கொண்டு போலாம்ங்கிற கதையை நான் ஒரு அலையொண்டு உருவாகணும்னா கட்டாயம் அலைவுங்கிற ஒன்று நடக்கணும். அதுக்காகதான் நான் இந்த அலைவை படிச்சேன். இனி அதுக்கு பிறகு அவங்களோட வெயில அவங்க போக்குறாங்க. லைட் கிளாஸ் போற மாதிரி இனி 7 கிளாஸ் போகும். சரி, அதுக்கு முன்னால இருக்கிற மெக்கானிசம் எந்த விதமான தொடர்புகளும் இருக்காது. தனித்தனி பகுதிகளாக வரைக்கும் தெளிவாக எல்லாத்தையும் விளங்கி எடுத்துக்கோங்க. ஃபைனல் எக்ஸாம்ல மெக்கானிக்ஸ் மாதிரி எங்க சவுண்ட் என்ன பெரிய ஒரு மார்க்ஸை கொண்டு வரும். ரைட், ஓகே, சந்தீபம் ஷாபா அடுத்த கிளாஸ்.